ஆந்திர மாநிலம் மாசர்லா பகுதியில் தனியாக வசித்து வந்த 35 வயது மதிக்கத்தக்க அரசு பெண் ஊழியர் ஒருவர் அடையாளம் தெரியாத மர்ம நபரால் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டுள்ளார். நேற்று மாலை பாதிக்கப்பட்ட அந்த பெண் தனியாக வீட்டில் இருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த ஒரு நபர் குடிக்க தண்ணீர் கேட்பது போல் பாசாங்கு செய்து வீட்டிற்குள் நுழைந்துள்ளார். வீட்டில் நுழைந்தவுடன் அந்த நபர் அந்த பெண்ணை கட்டி போட்டு பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றுள்ளார். அந்த பெண் அந்த காம பிசாசிடமிருந்து தப்பிப்பதற்காக தனக்கு எய்ட்ஸ் பாதிப்பு உள்ளது என்று கூறி தன்னை விடுவிக்குமாறு அந்த பெண் அந்த நபரிடம் கதறி அழுதுள்ளார். இருப்பினும் அந்த நபர் அதை பொருட்படுத்தாமல் அந்த பெண்ணை மிக கொடூரமான முறையில் தாக்கி பாலியல் வன்கொடுமை செய்தது மட்டுமின்றி அந்த பெண்ணின் பிறப்புறுப்பில் இரும்பு கம்பியை செலுத்தி அந்த நபர் மிக கொடூரமான முறையில் சித்திரவதை செய்துள்ளார். இதில் அந்த பெண் நிலை குலைந்து போனார். பின்னர் அந்த பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வருவதற்குள் அந்த மர்ம நபர் அங்கிருந்து தப்பித்து ஓடிவிட்டார். இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த பெண்ணை மீட்டு பக்கத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளார்கள். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் குற்றவாளியை பிடிக்க 4 தனிப்படைகளை அமைத்துள்ளார்கள். அந்த பகுதியில் உள்ள CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து வருகிறார்கள். குற்றவாளி விரைவில் பிடிபடுவார் என்று தெரிவித்துள்ளார்கள். பெண்களுக்கு எதிரான இத்தகைய கொடூர செயல்கள் அதிகரித்து வருவது ஆந்திராவில் பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார்கள்.